அயோத்தியாவில் சரபநித்யா மகா ஆஞ்சநேய திருக்கோவிலில் நடைபெறும் அனுமன் ஜெயந்தி விழாவில் புதுச்சேரி யாத்திரையில் பங்கு பெற்ற குடை இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த வகையில் அயோத்தியாவிற்கு செல்ல உள்ள திருக்குடை யாத்திரையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பல்வேறு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு அயோத்தியா திருக்குடை யாத்திரை துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அகில பாரத இந்து மகா சபா தலைவர் ராஜ் தண்டபாணி, அகில பாரத இந்து மகா சபா தலைவர் ரவீந்திரகுமார் திரிவேதி உள்ளிட்டோர் குடை யாத்திரையை துவக்கி வைத்தனர். முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி ரோடு, நேரு வீதி, காமராஜர் சாலை, கொசப்பாளையம், நவீனா கார்டன் வழியாக சென்ற அயோத்தியா குடை யாத்திரை நெல்லித்தோப்பு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆலயத்தில் வந்தடைந்தது. அங்கே அயோத்தியா குடை யாத்திரைக்கு மகா தீபாராதனை மற்றும் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு மீண்டும் அங்கிருந்து குடை யாத்திரை அயோத்தியாவிற்கு புறப்பட்டு சென்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.